ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் தலைக்கறி குழம்பு செய்ய போகிறோம். ஒரு ஆட்டு தலைக்கறி எடுத்திருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த தலைக்கறியை வேக வைக்க போகிறோம். குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், மிளகு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு குக்கரை நல்லா மூடி வைக்க போகிறோம். நான் ஒரு 10-12 விசில் விட போகிறேன். தலைக்கறி நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ குழம்பு செய்ய போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய் விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். அடுத்தது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன், சீரகத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது நல்லா புரிஞ்சு வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு அரை வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த குழம்பு அரைச்சி செய்ய போகிறேன். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட் ப்ரௌனிஷ் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தா வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் இருக்காது. அதில் நான் ஆல்ரெடி அரைக்கும் போதே பட்டை, லவங்கம், சில மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால தான் நான் பிகினிங்கில் மசாலா பொருட்கள்லாம் கம்மியாக ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இது நல்லா வதக்கணுன்னா 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கணும். ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன் வேகிறதுக்காக. இப்போ நம்ம இந்த கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறோம். கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது வெங்காய தக்காளி வதக்கணுன்னு எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். ஆற வச்சு நான் இப்போ மிக்ஸி கப்பில் போட்டு அரைக்க போகிறேன். நல்ல பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம எந்த வானலில் வதக்கணுமோ அதே வானலில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை, வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை அந்த ரிமைனிங் இருக்க அந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும். அரைச்சி வச்சு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போது நம்ம கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த கறி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிண்டி விட்டோன்னே அந்த சூப் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். தேவையான அளவு ஊற்றினா போதும். கொஞ்சம் தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாடரேட்டாக ஒன்று சிம்மில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த கொதிச்சு வர நேரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட நான் கருவேப்பிலை ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தலைக்கறி குழம்பு ரெடி.